ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ ஈசிஆர் ஸ்டேகேஷன் பற்றினது. வெக்கேஷன்னா தெரியும், பட் ஸ்டேகேஷன்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெக்கேஷன்னா நம்ம வந்து சுற்றி பார்க்குறதுக்காக ஒரு பிளேஸ்க்கு போவோம், கொஞ்சம் லாங்காக போவோம். பட் ஸ்டேகேஷன்னா கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிற ஏதாச்சும் ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு வரதுக்காக மட்டுமே போகிறது தான் ஸ்டேகேஷன். ஸோ மோஸ்ட்லி ரெசார்ட்ஸ் மாதிரியான பிளேஸஸ்க்கு நம்ம ஸ்டேகேஷன் போகலாம். நாங்கள் ஏன் ஃபஸ்ட்டு ஸ்டேகேஷன் சூஸ் பண்ணோன்னா, எங்களுக்கு ஒரு வயசில் பாப்பா இருக்கிறதுனால அவளுக்கு வெளியே போகிறது பழகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஸ்டேகேஷன் போகலாம் அப்படின்றத சூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஈசிஆரில் இருக்க ஒரு ரெசார்ட் வந்து புக் பண்ணியிருந்தோம், ரொம்ப பீச் பக்கத்துலேயே இருக்க மாதிரி. ஸோ கிளம்புன வேகத்துலேயே பசி எடுத்துகிறதுனால சப்வேல ஒரு குட்டி பிரேக். ஸோ ரெசார்ட் நாங்கள் ஆன்லைனில் பார்த்து தான் புக் பண்ணியிருந்தோம். 12 PM வந்து செக்இன் மாதிரியும், அடுத்த நாள் 11 AM செக் அவுட் மாதிரியும் பிளான் பண்ணிவிட்டு போயிருந்தோம். ஸோ அந்த பில்டிங்கோட வெளியே இருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. எப்படின்னா வந்து பீச்சுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில், நம்ம ஜஸ்ட்டு விண்டோ ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு பீச் தெரிகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இதில் ஒரே ஒரு கவலையான விஷயம் என்னென்னா, எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு 2 பேருக்குமே இன்ஃபெக்ஷன் அன்றைக்கி இருந்துச்சு. பட் ஆல்ரெடி புக் பண்ணிட்டதுனால நாங்கள் வந்து சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் புக் பண்ண ரெசார்ட்டோட நேம் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். பட் என்ட்ரன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எப்படி பிக்சரில் பார்த்தோமே அதே மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஸ்விம்மிங் பூல் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சு. பிகாஸ் நாங்கள் 90% வந்ததே அதுக்காக தான். பட் அது இப்போ அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுவே செம்ம டிசப்பாயின்மெண்ட். ரூம்ஸ் எல்லாம் வந்து அவங்க பிக்சரில் காமிச்சிருந்த ரூம்ஸ் வேறு, நம்ம நேரில் போய் பார்த்த ரூம் டோட்டலாக வேறு. ஸோ அதில் ஒரே சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி விண்டோலேருந்து பார்த்தோன்னா பீச் நல்லாவே தெரிஞ்சுது. ஃபோன் விட நேரில் ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிச்சு. இத்தனைக்கும் அந்த அலையோட சவுண்டு நல்லாவே கேட்டுகிட்டே இருந்துச்சு. விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோன்னா நல்லா சவுண்டு கேட்டுகிட்டு இருந்துச்சு. அது ஒரு மாதிரி நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு செக்இன்லாம் பண்ணிவிட்டு உள்ளே ரூமில் செட்டில் ஆகும்போதே மணி 1. ஸோ உள்ளே ரெஸ்டாரண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெளியே தான் போயிருந்தோம் சாப்பிட்றதுக்காக. ஸோ சாப்பிட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5 o'clock போல் நாங்கள் திரும்பவும் பக்கத்தில் பீச் பக்கத்தில் அப்படியே வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்தே போயிட்டு, பீச் ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஸோ அங்கேயே கொஞ்சம் நேரம் நாங்கள் இருந்தோம். ஸோ அப்படியே பீச்சில் இருந்து பார்த்தோன்னா அந்த பில்டிங் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க பில்டிங் இது தான். ஸோ ரொம்ப நேரம் ரூமில் இருக்கவும் முடியல, பிகாஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கு ரூம் இல்லை. அண்டு ஆல்சோ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸ்டே பண்ணலான்னு வந்துட்டோம், பட் என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல் இல்லை, கூட வந்து நமக்கு கூட ஸ்டே பண்ணவங்களும் ஒரு ஃபேமிலி மட்டும் தான் இருந்தாங்க. பட் அவங்களும் எதுவுமே பெருசாக பேசிக்கல நம்ம கூட. ஸோ பாப்பா வச்சுட்டு ரொம்ப நேரம் பீச்சில் இருக்க முடியாதுங்கிறதுனால கொஞ்ச நேரத்தில் நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு டின்னரும் அங்கேயே வாங்கிட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். நான் ஃபஸ்ட்டே சொன்னாமல் அந்த ரூமில் எனக்கு வர்த்தாக தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அங்கேருந்து பார்த்தா பீச் தெரியுங்கிறது மட்டும்தான். மற்றபடி அங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் கூட ஒழுங்காக இல்லை. நான் நல்லா இருந்திருந்தேன்னா கூட ஏதாச்சும் என்ஜாய் பண்ணியிருப்பேன். பட் எனக்கும் கண்ணு வலியாக இருந்ததுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அந்த ரெசார்ட்டில் ஒரு ஹாட் வாட்டர் கூட கிடைக்காது தான் ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு விஷயம். ஸோ வந்துட்டோம், ஸ்டே பண்ணி முடிஞ்சாச்சு. அடுத்த நாள் மார்னிங் சூப்பராக சன்ரைஸ் ரூமில் இருந்தே பார்த்தோம். சன்ரைஸ் ஆகும்போது இருந்த எக்ஸைட்மெண்ட்டில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணுங்கிறதே ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஒரு வழியாக சன்ரைஸ் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அது வரைக்கும் பாப்பா தூங்கிட்டு இருந்தா. நமக்கு 11 o'clock வரைக்கும் டைம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரூம்குள்ளேயே இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சீக்கிரமாகவே செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஃபஸ்ட் டைம் தான் நமக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் டைம் பெஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சேம் ஈசிஆர்லேயே நாங்கள் ஒரு ரெசார்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அந்த ரெசார்ட்க்கு போயிருந்தோம். ஸோ இது வந்து அந்த ரெசார்ட் விட ரொம்ப 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 காஸ்ட்லியான ஒரு ரெசார்ட்டு. மதியம் 12 மணிக்கு செக்இன் பண்ண வேண்டியது. பட் நாங்கள் ஈவினிங் 6 o'clock தான் செக்இனே போனோம். ரெசார்ட் வந்து வெளியே பார்க்கும்போதே நாங்கள் 50% ஓகே வர்த்து தான் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டோம். ஸோ பாப்பா வந்து லாஸ்ட் டைம் ரெசார்ட் போகும்போது அவள் நடக்க மாட்டாள், ஜஸ்ட் நம்ம கையில் தான் வச்சுக்கணும் அவளை. பட் இந்த டைம் வந்து அவள் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டதுனால மேடம் கையிலே பிடிக்க முடியல. ஃபுல் ரவுண்ட்ஸ் தான். ஜஸ்ட் ரிசப்ஷனில் நாங்கள் அந்த ஃபார்மாலிட்டிஸ் ஃபில் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணோம். அங்கேயும் சரி
ரூம்குள்ளேயும் சரி, ரூமுக்கு வெளியவும் சரி, மேடமை கையிலே பிடிக்க முடியல, அவங்க பின்னாடி ஓடுறது தான் எனக்கு வேலையாகவே இருந்துச்சு. ஸோ ரொம்ப குயிக்காக செக்இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஸோ இட்ஸ் எ குயிக் ரூம் டூர். அந்த ரூமில் வந்து நமக்கு என்னடா ரூம் ஆரம்பித்ததும் தெரில, முடிஞ்சதும் தெரிலன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ரூம் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருந்துச்சு. உள்ளே என்ட்ரி ஆன உடனே இங்கே ஷூ ரேக் இருந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு ஃபுல் சைஸ் மிரர். ஸோ இந்த மிரரில் நானும் மயிருக்காவும் ரீல்ஸ்லாம் பண்ணியிருப்போம். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க மேபி. லாஸ்ட் டைம் தான் அந்த இதில் வந்து ஒரு ஹாட் வாட்டர் கூட கிடைக்கலன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தேன். இங்கே வந்து கெட்டில் இருந்து ஒரு டாய்லெட்ரி கிட்டு, அதுக்கப்புறமா ஹேர் ட்ரையர், அப்புறம் காஃபி, டீ, சுகர், ஸோ எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, இன்க்ளூடிங் வாட்டர் பாட்டில். அண்ட் இது டிவி யூனிட். இங்கே பக்கத்துலேயே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ரைஸ் போர்ட் பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. நான் அதுவும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் வீடியோவில். அப்படியே இங்கே சைடில் வந்தோம்னா இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜ்குள்ளே கூல்ட்ரிங்க்ஸும் வச்சுருந்தாங்க. அப்படியே சைடில் வந்து வார்ட்ரோப் யூனிட் இருந்துச்சு. ஸோ அங்கேயும் ஒரு பெரிய கண்ணாடி, நம்மளோட க்ளோத்ஸ் வச்சுக்கிறதுக்காக ஒரு மினி வார்ட்ரோப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டாராம். அதான் மேடம் கதவை தட்டிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வார்ட்ரோப் யூனிட்டில் ஒரு சின்ன லாக்கரும் இருந்துச்சு. ஸோ நம்மளோட வேல்யூபிள்ஸ் கூட நம்ம அங்கே வச்சுக்கலாம். அப்படியே ரூம் விட்டு வெளியே வந்தோன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸ். எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக, அவ்வளோ லைட் செட்டிங்ஸில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக போன ரெசார்ட்டில் நம்ம ரூம் விட்டு வெளில வந்தெல்லாம் ரிலாக்ஸ் பண்ண முடியாது. பட் இங்கே வெளில ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ இந்த ரூமில் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ரொட்டேட்டிங் சேர் தான். அதில் சுற்றி விளாண்டுட்டு இருந்தார். என் பொண்ணு தான் இங்கே என்ஜாய் பண்ணுவாளோ என்னமோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இதில் ஹைலைட் என்னென்னா, அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிடச்சிட்டாங்க. ஸோ இவங்க வந்து பக்கத்து ரூமில் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பாப்பாவை பார்த்த உடனே அவள் ரொம்ப குஷியாகிட்டா. கூட விளையாடுறதுக்கு ஆள் கிடச்சிச்சா, ஒரே விளையாட்டு தான். அப்புறமா அங்கே டின்னர் பற்றி கேட்டிருந்தோம். லாஸ்ட்டாக போன ரெசார்ட்டில் வந்து கிச்சன்லாம் கிடையாது, நீங்கள் வெளில போய் தான் சாப்பிட்டுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே முன்னாடியே கேட்டோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே கிச்சன் இருக்குது, உங்களுக்கு வேணா நாங்கள் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம், இல்லைன்னா நீங்கள் வெளில கூட போய் சாப்பிட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்புறம் என்ன, மேடமை கையிலே பிடிக்க முடியல. அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நாங்கள் போனோடனே அவங்களும் எங்கள் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நைட்டு டின்னர் வந்து நாங்கள் பாப்பாவுக்கு வந்து ரூம்லேயே ஆர்டர் பண்ணி தால் கிச்சடியை ஆர்டர் பண்ணி வாங்கி அங்கேயே வச்சு ஊட்டி விட்டுட்டோம். எங்களுக்கு மட்டும் நாங்கள் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டோம். ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணது வந்து க்ரீம் ஆஃப் டொமேட்டோ சூப். நல்லா தான் இருந்துச்சு ஒரு மாதிரி. அப்புறம் ஒரு தவா ஃபிஷ், அப்புறம் ரொட்டி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா, மட்டன் சுக்கா, இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ தவா ஃபிஷ் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சாப்பிட்ட சூப்லேயும் சரி, அப்புறமா பன்னீர் பட்டர் மசாலாலேயும் சரி, மட்டன் சுக்காலேயும் சரி, எதுலேயுமே அவங்க வந்து சால்ட்டே போடலை. கேட்டப்போ சால்ட் நாங்கள் போட மாட்டோம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் போட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இஷ்யூ தவிர ஃபுட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு சின்ன வாக் மாதிரி நாங்கள் ரெசார்ட்குள்ளேயே போனோம். ஸோ இந்த ஃபவுண்டெயின் அண்ட் டெக்கரேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக அந்த லைட்னிங் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பீச்சுக்கு போயிருப்போம். பட் ஈவினிங் 6க்கு மேலே ஆனதுனால நாங்கள் பீச்சுக்கு போகல. அந்த ரெசார்ட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தோம். பட் இங்கே வந்து நிறைய இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வரும்போதே எல்லோரும் விளையாடிட்டு தான் இருந்தாங்க. எங்களுக்கு நாங்கள் வீட்டில் இருந்து அங்கே ஈஸியாக இருக்குது, 2 hours கிட்ட எங்களுக்கு ட்ராவல் வரும். ஸோ அதனால் போகும்போதே டயர்டாக தான் போனோம். ஸோ விளையாடுற அளவுக்கு உடம்புல தெம்பில்லை. ஸோ ஒரு சின்ன வாக்கிங் மட்டும் போயிட்டு அப்புறம் போய் தூங்கிட்டோம் நாங்கள் நைட்டு. ஸோ அடுத்த நாள் காலையில் ரொம்ப ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல்லாக எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு குட்டியாக ஒரு காஃபி குடிச்சிட்டு வேலை செய்யணும், டிஃபன் செய்யணும்னு எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தேன். ஸோ பாப்பா தூங்கிட்டு இருந்ததுனால பாப்பாவோட ஃப்ரெண்டுக்கு நான் கம்பெனி கொடுத்து அவள் கூட சேர்ந்து நான் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ மேடம் முடித்த உடனே கொஞ்சம் நேரம் விளையாடினாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். நைட் நாங்கள் பே பண்ணி சாப்பிட்டோம். இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ இதில் வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் 2 பாயில்டு எக் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் ஃபில்டர் காஃபி கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் மட்டும் டேபிளில் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து ரூமில் வந்து தான் ஊட்டினோம்.
ஸோ சாப்பிட்டு அங்கே நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப பெரிய மனசு இல்லாமல் செக் அவுட் பண்ணிவிட்டு 11 போல் கிளம்புனோம். ஸோ லாஸ்ட் டைம் ரெசார்ட்டில் போனால் போதுன்னு 8 மணிக்கெலாம் கிளம்பி வந்தோம். பட் இங்கே வந்து 11 ஆகியும் கிளம்புறதுக்கு மனசே கிடையாது. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் என்ன பண்ணுறீங்க? இல்லை, இந்த டிவியை நம்ம வீட்டிலே பார்த்துருக்கலாமே. அதுக்காக 8000 ரூபா கட்டி ரெசார்ட் புக் பண்ணி இங்கேயும் வந்து